السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم وعليه وصحبه أجمعين أما بعد. கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் நம்முடைய அக்ஸா மஸ்ஜிதில் புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்துடைய சுபத் தொழுகைக்கு பிறகு உலக மக்கள் அனைவருக்கும் நேர்வழி காட்டியாக அல்லாஹ் இறக்கி அனுப்பியிருக்கிற இந்த அல்குர்ஆனை ஒரு வசனத்தை அரபியில் ஓதி அதனுடைய அர்த்தத்தை படித்து பார்த்து அதன் மூலமாக கிடைக்கிற அறிவை பெற்றுக்கொண்டு அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி வருகிறோம். இதில் ஏற்கனவே சூரத்துல் காஃபுடைய 6 வசனங்களை போதி அதற்கான அர்த்தத்தை பார்த்திருக்கிறோம். இதை தொடர்ந்து பார்ப்பவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் அந்த கருத்துகள் சரியாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். ஏன்னா இடையில அதை கலந்து கொள்ளும் பொழுது மேலே சொன்ன விஷயங்கள் புரியாமல் போகலாம். அதற்காக மேலே சொன்ன விஷயத்தை திரும்பி திரும்பி சொல்லிக்கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் நேரம் பத்தாது. ஏனென்றால் நாம் எடுத்துக்க டைம் குறைஞ்சபட்சம் 10 அல்லது 15 நிமிஷம் தான். அதுக்குள்ளேயே அதை ஓத வேண்டும், அர்த்தத்தை விளங்க வேண்டும், விளக்கத்தை விளங்க வேண்டும், படிப்பினையை பெற வேண்டும். ஷார்ட்டாக தான் எல்லாமே கிடைக்க முடியும். இந்த குறைவாக கிடைக்கிற இந்த இல்மை நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் உங்களுடைய சொந்த முயற்சியின் மூலமாக. இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிற இந்த வசனம் என்ன சொன்னாக்கா 7வது வசனமும் 8வது வசனமும். அது முதல்ல எப்படி போதணும்? أعوذ بالله من الشيطان الرجيم والأرض مددناها وألقينا فيها رواسي وأنبتنا فيها من كل زوج بهيج تبصرة وذكرى لكل عبد منيب. இப்படி தெளிவாக அந்த எழுத்துக்குரிய வெளிவருகிற அந்த ஓசையை சரியாக கண்டுபிடித்து எல்லோரும் ஓத பழக வேண்டும். முதல் ஸ்டெப் இது. அதற்கு பிறகு நாம் ஓதியது என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகம் முழுவதும் எல்லா மொழிகளுக்கும் எல்லா இடங்களுக்கும் மொழிக்கலை வல்லுநர்களை ஏற்படுத்தி அதை எல்லா மனிதர்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக கோடிக்கணக்கான பெயர்களை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறார். 1-2 கிடையாது. எல்லா இடங்களுக்கும் எல்லா மொழிகளுக்கும் கோடிக்கணக்கான மொழிக்கலை வல்லுநர்களை ஏற்படுத்தி அந்தந்த மொழியில விளக்குகின்ற அளவுக்கு எளிமையாக இன்றைய தினம் நம் கையில் இந்த குர்ஆன் இருக்கிறது. முதலாவது வாசகம் என்ன இருந்தது? வல் அர்த. அர்து என்று சொன்னால் பூமி என்று அர்த்தம். மததுனாகா, அதை விரிப்பாக நீட்டி இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். வாழ்க்கைனா பீகா என்று சொன்னால் அதிலே நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறோம். ரவாசிய என்று சொன்னால் பெரிய மலைகளை ஏற்படுத்தி இருக்கிறோம். அம்பத்னா என்று சொன்னால் அதிலே நாம் முளைக்க வைத்திருக்கிறோம். மின் புள்ளி சௌஜிம் பகீஜி, அழகான ஜோடி ஜோடியான எல்லா வகையிலிருந்தும் நாம் அது மேல முளைக்க வைத்திருக்கிறோம். தபுசிரத்தன் என்று சொன்னால் நல்ல உற்று நோக்குவதற்காக, நல்லா பார்க்கறதுக்குன்னு அர்த்தம். நல்லா உத்து பாருங்கன்னு அர்த்தம். சொல்ல உத்து பார்க்கறதுக்காகவும் விதிக்கிற அந்த உத்து பார்ப்பதன் மூலமாக நீங்கள் படிப்பினை பெறுவதற்காகவும் இதுக்குள்ளே அப்படின்னு எல்லா அடியார்களுக்காகவும் நாம் இதை ஏற்படுத்தி இருக்கிறோம். அந்த அடியார்கள் யாருன்னு சொன்னாக்கா ஒரு ஸ்பெஷலாக எல்லாம் சொல்றான். முனீப். முனீப் என்று சொன்னால் முழுமையாக திரும்புகிற மனித அடியார்களுக்கு அர்த்தம். அதை நம்ம இப்படி படிச்சுக்கணும். முதல்ல குர்ஆனை படிச்சுட்டு மொத்தமாக அர்த்தம் வைக்கும் போது ஒரு கருத்து நமக்கே வந்துடும். வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் வச்சாச்சு. இப்போ மொத்தமாக அல்லாஹ் சொல்லும் பொழுது இந்த பூமியை நாம் விரிவாக நாம் நீட்டி வைத்திருக்கிறோம்.
அப்படி சொல்றாங்க. விரிவாக நீட்டி வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? கொஞ்சம் வந்து மைண்டில் கொடுத்து பார்க்கணும். நம்மளே சொந்தமாகவே கொடுக்கலாம். இல்லை இன்னும் சொல்லிதான் கேட்கணும் இல்லை, முதல்ல சொந்தமாகவே முயற்சி பண்ணி பார்க்கணும். தோன்றதை எல்லாம் கிடைக்கும். எதை தோன்றமோ அங்கே வந்து நம்ம வந்து என்ன செய்யணும், ரொம்ப பலன் கிடைக்கும். அது மாதிரி எப்படி இந்த பூமியெல்லாம் வந்து நீட்டி வைத்திருக்கிறாங்க. அப்போ அறிவியல் உலகம் என்ன சொல்றது? இப்போ அறிவியல் உலகம் சொல்வது இந்த மேற்பகுதி இருக்கிற பூமியுடைய மேற்பகுதி இது வந்து வட்டமாக இருக்கிறது. நம்ம ஏதாவது குரான் வசனம் இருக்கிறது தான் அவன் கண்டுபிடிச்சு சொன்னான்னு குரான் வசனம் இருக்குது, வேறு வசனங்கள் இருக்குது, அதெல்லாம் எடுத்து சொல்ல டைம் பார்த்தாது. அப்போ பூமியின் மேற்பகுதி ரவுண்டாக இருக்குது. நம்ம வந்து நடப்பதற்கோ சைக்கிளில் செல்வதற்கோ டூ வீலர் போவதற்கோ பஸ்ஸில் போவதற்கோ காரில் போவதற்கோ ரயிலில் போவதற்கோ ஒரு விசையை செலுத்துகிறாங்க. எல்லாருமே விசை படிச்சிருப்பீங்க. ஃபிசிக்ஸ் சொல்லக்கூடிய இந்த +2க்கு மேலே இந்த பாடம் தான் வரும் உங்களுக்கு. அந்த இயற்பியல்னு சொல்லுவாங்க, ஃபிசிக்ஸ்ன்னு சொல்லி. அதில் நாம் வந்து எல்லா செயல்களுக்குமே ஒரு விசையை செலுத்த வேண்டும். அந்த விசை என்பது நம்மிலிருந்தே கிளம்புகிறது. அது ஆரம்பத்தில் நம்ம இயக்கினா தான் அந்த விசையை ஏற்படுத்த முடியும். எந்த விசையாக இருந்தாலும் அதுதான். ஒரு மனிதன் அந்த விசையை ஏற்படுத்த நடந்து போனால் விசை, உந்து விசை, எதிர் விசை, இப்படிலாம் படிச்சிருப்பீங்க. படிக்காதவர்களும் புரிஞ்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. அப்போ விசையை வந்து தள்ளிக்கொண்டே இருக்கும் பொழுது அது போய்கொண்டே இருக்கும். நடந்து கொண்டே இருப்போம். டூ வீலரில் போனால் போயிட்டே இருப்போம், பஸ்ஸில் போனால் போயிட்டே இருப்போம். போய்கிட்டே இருக்கிறவங்க எங்கேயாவது நிற்குதா அந்த பாதை? போய்கிட்டே தான் இருக்காங்க. எப்படி போய்கிட்டே இருக்குதுன்னு சொன்னாக்க அந்த ரவுண்டு ஷேப் இருக்குல்ல, அந்த ரவுண்டு ஷேப் வந்து போய்கொண்டே இருக்கும். அதனுடைய ஆரம்ப புள்ளிக்கு வந்தால் மாத்திரம்தான் அந்த போன இடத்துக்கு நம்ம வருவோம். சாதாரண எல்லாருக்கும் தெரிஞ்சுட்டு தான் ரவுண்டாக இருக்கிற எந்த விஷயமா இருந்தாலும் ஆரம்ப புள்ளியை அடைகிற வரை அது போய்கொண்டே தான் இருக்கும். அது அந்த ஆரம்ப புள்ளியை அடைவதற்கு எவ்வளோ காலங்கள் ஆகும் யாருமே கண்டுபிடிக்க முடியாது. எந்த ஒரு தனி மனிதனுமோ எந்த ஒரு விஞ்ஞானியோ ஆரம்ப புள்ளி அடைவதற்கு குறிப்பிட்ட கால அளவு கிடைக்கும் என்று கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் கலிலியோ என்று சொல்லக்கூடிய ஒரு விஞ்ஞானி குறிப்பிட்ட காலங்களுக்கு முன்னாலே அவர் வந்து ஒரு கப்பலை தயார் பண்ணி கொண்டு அந்த கடலில் பயணம் செய்து அந்த ஆரம்ப புள்ளியை சென்றடைய பல ஆண்டுகள் எடுத்துக்கொண்டார். அதற்கு பிறகு அந்த கலிலியோ என்று சொல்லக்கூடிய அந்த கண்டுபிடிப்பாளரை அந்த அகல் கிதாப் என்று சொல்லக்கூடிய வேதம் கொடுக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் கொல்ல முயற்சித்தார்கள். ஏன்னு சொன்னாக்க அவங்க கையால் எழுதின புத்தகம் எப்படி இருக்கு, இந்த பூமிங்கிறது தட்டையாக எழுதிக்கிறாங்க. அவங்க அல்லாஹ் சொன்னது அங்கே இருக்குது. பழைய ஏற்பாட்டில் அல்லாஹ் சொன்னது பூமி வந்து உருளையாக தான் இருக்குது, அதை வந்து நீட்டி வைத்திருக்கிறோம், எங்கே நீங்கள் போவீங்களோ அங்கே போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு தான் அர்த்தம் இருக்கு. அவர் கண்டுபிடிச்சார். ஒரு அது ஏன் கண்டுபிடிச்சார் சொன்னாக்கா மக்களுக்கு விளக்குவதற்கு அல்லாஹ் அந்த அறிவை அவருக்கு கொடுப்பாங்க. அப்போ அதை அவர்கள் எதிர்த்தார்கள். எங்கள் வேத புத்தகத்தில் வந்து தட்டையாக இருக்கிறது, இவருன்னா ரவுண்டுன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இந்த பூமியை பொது எங்கே வேணாலும் நீங்கள் போய் பாருங்கள், கொஞ்சம் சின்னதை பண்ணி பாருங்க. நான் சொல்கிறேன், போய்கிட்டே இருங்க. எங்கே பார்த்தாலும் வாய்க்கால் இருக்கும், எங்கே பார்த்தாலும் மலைகள் இருக்கும், எங்கே பார்த்தாலும் கடைக்கண்ணி இருக்கும். ஒரு சிட்டியில் வந்தாக்கா அங்கே ஒரு கடை இருக்கும். கொஞ்ச தூரம் போனீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா கட்டா நிறையா கிடக்கும். இப்படி போயிட்டு எங்கே போய் இப்போ எந்த இடத்துக்கு நீங்கள் இப்போ சென்னைக்கு போனாலும் சரி, திருநெல்வேலி போனாலும் சரி, மதுரைக்கு போனாலும் சரி, ஜப்பானுக்கு போனாலும் சரி, அமெரிக்கா போனாலும் சரி, எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா அதில் விரிவுத்தன்மை நம்மளே பார்ப்போம். எங்கே போனாலும் அதில் அமைப்பு அப்படித்தான் இருக்கு. எங்கே பார்த்தா எல்லாமே இருக்கு. அப்போ கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அல்லாஹ் சொல்றாங்க, இதை மததுனாகா, அதை நீட்டி நாம் வந்து விரிவாக வைத்திருக்கிறோம். இதை ஏன் அல்லாஹ் சொல்றான்? இதை இங்கே சொன்னாங்க. ஏற்கனவே என்ன கேள்வி கேட்டாங்க இங்கே ஏற்கனவே ஒரு ஆயத்தில் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அப்பா நீங்கள் செத்து போயிடுவீங்க, செத்து போன பிறகு உள்ள மண்ணில் போட்டு மூடிடுவாங்க, மூடின பிறகு திருப்பி எழுப்பப்படுவீங்க, எழுப்பின பிறகு கேள்வி கேட்கப்படுவீங்க சொன்னாங்கல்ல. அதுக்கு அவன் தான் சொன்னான், அவங்கெல்லாம் நாங்கள் மண்ணில் போட்ட பிறகு அதுக்கு பிறகு எழுப்பப்படுவோமா, மண்ணு தின்றுவாப்பா கேள்வி கேட்டாலும் அதுதான் அதை பேசிட்டு இருக்காங்க எல்லாமே. இல்லை மண்ணை பற்றி உனக்கு தெரியாது, இந்த பூமியை பற்றி உனக்கு தெரியாது, இந்த பூமி மேலே என்ன அதிசயம் உனக்கு தெரியாது, ஒன்றுமே தெரியாது. உனக்கு இருக்கிற கொஞ்சம் அறிவை கொண்டு நீ மண்ணில் போட்டு முன்ன பிறகு எப்படி வெளியே வருவேன், மண் எப்படி சாப்பிட்ட பிறகு எப்படி வெளியே வருவேன், எல்லாம் மக்கி மண்ணாக போட பிறகு எப்படி நான் வெளியே வருவேன், இந்த கேள்வி கட்டுவாக இருக்காத. அதுக்கு பதில் எல்லாம் பார்த்துக்கு இதை பார்த்துக்கு. நான் வானத்தை எப்படி படைச்சிருக்கிறோம் அதை ஒத்து பார்த்து சொன்னால் இல்லை எனக்கு ஆயத்தில் வானத்தை எப்படி படைச்சிருக்கிறோம், பூமி எப்படி படைச்சிருக்கிறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. பதில் தான் சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருக்கும். அப்போ பூமியை நீட்டாக படைத்திருக்கிறோம். அப்படியே அதை விட்டு விடாமல் இன்னும் விளக்கங்கள் நிறையா இருக்குது. சில நேரத்துக்கு கொஞ்சமாக சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு பிறகு
அல்கைனா ஃபீஹா ரவாசிய. இது வந்து முக்கியமான பயணம். இந்த பூமிக்கு மேலே அல்லாஹ் செஞ்ச ஏற்பாடு. இதுக்கு மேலே நாம் வந்து ஒரு மலைகளை நாம் வந்து ஏற்படுத்தி இருக்கிறோம். இந்த மலைகளை எதற்காக ஏற்படுத்தி இருக்கிறோம் என்று சொல்லி குர்ஆன்ல கிட்டத்தட்ட 10-20க்கு மேற்பட்ட வசனங்கள் இந்த மலைகளை பற்றி அல்லாஹ் பேசுகிறார். நிறைய வசனங்கள் குர்ஆன்ல இருக்குது. இந்த மலைகள் எதற்காக வச்சோம், அது என்ன வேலை செய்யுது, அந்த மலையை எப்போ நாம் வந்து அமைத்தோம், ஆரம்பத்தில் பூமியை படைத்தோமா அல்லது மலையை படைத்தோமா, பூமியை படைத்து விட்டு எதற்காக மலையை படைத்தோம் என்றெல்லாம் 10-20க்கு மேற்பட்ட வசனங்களை தெளிவாக அல்லாஹ் சொல்கிறார். அது சாராம்சம் இதுதான். என்னன்னு சொன்னாக்கா, பூமியுடைய அந்த பூமியை படைத்த அல்லாஹ் சொன்னால மேற்பகுதி கீழ்ப்பகுதி என்று இருக்கிறது. 2 வகையான மேற்பகுதி ஒன்று, கீழ்ப்பகுதி ஒன்று. இதெல்லாம் நீங்கள் சயின்ஸில் படிச்சிருப்பீங்க, கண்டுபிடிச்சு தான் வச்சிருக்காங்க விஞ்ஞானிகள். அந்த கீழ்ப்பகுதி எப்படி இருக்குன்னு சொன்னாக்கா கடினத்தன்மை உள்ளதாக இருக்கும், வெயிட் அதிகமாக இருக்கும். கீழ்ப்பகுதி போக 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 கீழ்ப்பகுதி எப்படி இருக்கும், வெயிட் அதிகமாக இருக்கும். அதே மேலே வந்து நம்ம வாழ்கிற பகுதி இருக்கிற மேற்பகுதி நம்ம வாழ்கிறோம். பூமியில் மேற்பகுதி நம்ம உட்காந்துருக்கோம், எல்லாரும் பில்டிங் இருக்குது, இந்த மலைகள் இருக்குது, எல்லாம் இருக்கு இல்லையா. இதில் மேற்பகுதி பார்த்தீங்கன்னா ரொம்ப லேசாக இருக்கும், கனம் இருக்காது. அப்போ கீழ்ப்பகுதியும் மேற்பகுதியும், லேசாக இருக்கிற மேற்பகுதி கடினமாக இருக்கிற இந்த கீழ்ப்பகுதி, ரெண்டையும் இணைப்பதற்காக நாம் மலைகளை வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் பல இடங்களில் பதிவு செய்யலாம். அந்த மேற்பகுதியில் இருக்கிற லேசான அந்த மேற்பகுதியையும் கனமாக இருக்கிற அடிப்பகுதியையும் ஒன்றாக இணைத்து விட்டோம் என்று சொன்னால், அப்ப ஆடாமல் நீங்கள் இருப்பீர்கள். நீங்கள் மேற்பகுதியில் வாழும்போது நீங்கள் என்ன செஞ்சாலும் ஆடாமல் இருந்து கொண்டே நீங்கள் வாழ்ந்து கொண்டே இருப்பீர்கள். இவ்வளவு அதிசயம் இருக்குது. நம்ம நினைக்கிற பூமின்னு சொல்லி, பூமி ஆடாமல் இருப்பதற்காக நாம் மலைகளை படைத்திருக்கிறோம் நல்லா சொல்லியிருக்கோம். அப்போ நம்மளுக்கு ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது தெரியும். ஒரு 2 பலகையை வந்து நம்ம இணைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பலகைக்கு மேலே ஆணி அடிக்கிறோமா இல்லையா? 2 பலகை இணைக்கணும். எதை செய்யணும்? நம்மளுக்கு என்ன செய்கிறோம்? ஒரு ஆணியை வைத்து 2 இணைக்கிறோமா இல்லையா? அந்த வேலையை இந்த மலைகள் செய்கிறது என்று அல்லாஹ் பதிவு செய்கிறோம். எப்படி நீங்கள் ஆணியை வந்து அடித்து 2 விஷயத்தை நீங்கள் வந்து ஒன்றாக இணைக்கிறீர்களோ அது மாதிரி தான் இந்த பூமியின் மேற்பகுதியையும் கீழ்ப்பகுதியையும் நாம் இணைந்திருக்கிறோம். அதன் மூலமாக மேலே இருக்கிற நீங்கள் வாழ்வதற்கு அது எந்த விதமான டிஸ்டர்ப் பண்ணாமல் உங்களுக்கு இருக்கும். அது மேலே நீங்கள் பயணம் செய்யும் போது எந்த விதமான ஆட்டம் இல்லாமல் இருக்கும். அதனால்தான் மலைகளை வந்து உடைக்கக்கூடாது என்று இன்னைக்கு கத்திட்டு இருக்காங்க. இந்த அரசியல்வாதி பேசுவாங்கல்ல, அவங்க ஏன் சொல்லிட்டு இருக்காங்க மலையில உடைக்காதீங்க, மலையில் தான் மிக முக்கியமான விஷயம். உண்மைதான். அது மலைகளை எந்த அளவுக்கு பெயர்க்கப்படுகிறதோ, மலைகள் எந்த அளவுக்கு வெட்டி எடுத்து வேறு இடங்கள் கொண்டு செல்லப்படுகிறதோ அதனுடைய பேலன்சிங்கில் வந்து கொஞ்சம் வந்து வித்தியாசம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். மைனட்டாக ஒரு இதுதான், இது மைனட் சப்ஜெக்ட் இதுதான். ரொம்ப வந்து மைக்ரோ விஷயத்தில் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போ அது வந்து மக்களுக்கு வந்து ஆபத்தாகத்தான் அது முடியும். அதனால தான் நீங்கள் பாருங்கள், அதிகமாக சல்சால் ஏற்படுதா இல்லையா, பூமி நடுக்கத்தை எல்லாம் ஏற்படுத்துகிறானா இல்லையா. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மலைகள் உருகுவதும் அதில் வந்து மிஸ்யூஸ் மக்கள் பண்ணுகிறதுனால அதிகமான இடங்களில் பார்த்தீங்கன்னா ஈரான் போன்ற இந்தோனேசியா போன்ற இடங்கள் அதிகமாக அவங்களுக்கு வந்து சல்சால் ஏற்படும். காரணம் இதுதான். காரணம் என்னது? மலைகளை மிஸ்யூஸ் பண்ணுறதும் அதுக்கு பிறகு அல்லாஹ் அங்கே வந்து அந்த அல்லாஹ் சொன்ன விஷயம் நடக்க வேண்டும் என்பதற்காகவும் சில சோதனைகளை எல்லாம் வைத்திருக்கிறது. இது அந்த மலைகளை பற்றி அல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டு, இந்த பூமியின் மேற்பகுதியில் அழகாக ஜோடி ஜோடியாக இருக்கிற தாவரங்களை ஏற்படுத்தி இருக்கிறோம். இதெல்லாம் ஆய்வு செஞ்சு ரிப்போர்ட் இருக்குது நிறையா. எல்லா தாவரங்களில் ஜோடி இருக்கிறது, ஒன்றோடு சேருகிறது, இனப்பெருக்கம் செய்கிறது, மலர்கிறது, பூக்கிறது, காய்க்கிறது, கனியாக பெறுகிறது, அதுக்கு பிறகு அழிந்து விடுகிறது. அழிந்ததோடு நின்று விடாமல் அது மூலமாக இருக்கிற விதைகள் வருகிறது. அந்த விதைகள் இன்னொன்றை உருவாக்கி விட்டு செல்கிறது. இதெல்லாம் தானா செல்கிறது என்று சொல்லிட்டு இருக்கிறான் அவன் தான் சரி, இதெல்லாம் ஒத்துக்கிட்டு இதெல்லாம் தானே இயற்கையாக நடக்கிறது என்று சொல்லுவார். இயற்கையாக எதுவுமே நடக்காது என்று அல்லா சொல்லுது. இயற்கையாக எந்த ஒன்றுமே நடக்காது, என்னுடைய கமாண்ட் மூலமாக தான் நடக்குது. நான் அதற்கு கட்டளை போடுகிறேன். எதற்காக என்று சொன்னால், இந்த பூமியின் மேற்பகுதியில் என்னால் படைக்கப்பட்ட எல்லா உயிரினங்களும் வாழ வேண்டும் என்பதற்காக மலைகளையும் பூமியையும் அதற்கு மேலுள்ள தாவரங்களையும் நான் வந்து வைத்திருக்கிறேன். இப்படி சொல்லிட்டு எல்லாம் முக்கியமான விஷயம் செய்யறான், சொல்றான். தபுசீரத்தன் இதெல்லாம் உத்து பாருங்கிறான். ஏன் இதை உத்து பாருங்கிறாங்க அந்த இந்த இடத்துல சொன்னாக்கா, மண்ணுக்குள்ள போன பிறகு மண்ணு தின்றோம், திருப்பி வரமாட்டேங்கிறது நீ பார்க்காத செஞ்சுட்டாரு. பார்க்காத செஞ்சுட்டு சந்தேகம் வருவதற்கு, ஆனா பார்த்துக்கிட்டே இருக்கிற இந்த செஞ்சுட்டு ஒத்து பாருங்க. தபுசீரத்துக்கு இதான் இருக்கும். பார்த்துக்கிட்டே கண்ணால ஒத்து பாருங்கன்னு பார்க்கும்போது உனக்கு என்ன விளங்கும்? அப்போ தபுசீரத்தில் இருக்குது. அதாவது உத்து பார்த்தீங்கன்னா விக்கரா இருக்குது, அதில் உனக்கு படிப்புனை இருக்கிறது. யாருக்கு? இந்த குள்ளி அப்படின்னு என்னால் படைக்கப்பட்ட எல்லா அடியார்களுக்கும் இருக்கிறது. யாருக்கு விளக்கல தான், இவனுக்கு தான் புரியுது, இவனுக்கு புரியாது.
அது செஞ்சா அது படித்தா இவனுக்கு புரியும் சொல்கிறாங்களா இல்லையா? அதான் எல்லாருக்கும் புரியுது. புள்ளி அப்படின்னு அதான் என்ன அர்த்தம்? எல்லா அடியார்களுக்கும் இந்த பார்வை பார்த்தால் புரியும். அப்துல் முனீப் என்ற வார்த்தையை அங்கே பயன்படுத்துகிறார். முனீப் என்னது? இதே மாதிரி யோசித்து பார்த்து என்னை படைத்த ரப்பூல் ஆலமீன் மிகப்பெரியவன், அவன் வல்லமை மிக்கவன், அவன் தான் அனைத்தையும் படைத்திருக்கிறான், அவன் தான் என்னை படைத்திருக்கிறான், அவன் தான் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான், அவன்கிட்ட திரும்பி போக வேண்டியிருக்கிறது, அவன்கிட்ட இந்த வாழ வைக்கிறதுக்காக படைக்கப்பட்ட இந்த பூமியின் மேற்பகுதியில் இவ்வளவு விஷயங்கள்லாம் இருக்குது, அது எல்லாமே எனக்காக தான் படைக்கப்பட்டிருக்குது என்பதை முழுமையாக விளங்கி யாரெல்லாம் முனைவாக இருக்கிறார்களோ திரும்புகிறார்களோ, திரும்புதல் என்று சொன்னது எந்த விஷயத்துக்கும் ஒரு திரும்புதல் இருக்கிறது. இது வந்து பிசிக்ஸ், இது இன்றைக்கு சயின்ஸ் சொல்லுது. எவ்வொரு ஆக்ஷன் ஹேஸ் எ ரியாக்ஷன்ங்கிறான். எல்லா இயக்கத்துக்கும் ஒரு திரும்புதல் இயக்கம் இருக்குது. எங்க நீ போனாலும் திரும்பி தான் அங்கே வரணும், போயிட்டே இருக்கு. சாதாரணமாக நீ கொலைக்கெல்லாம் பேசி பாருங்களேன். இப்போ நீ தென்காசிக்கு போறீங்க, என்ன ஞாபகம் வரும் உங்களுக்கு? திரும்பி வீட்டுக்கு வரணும். வீட்டுக்கு வர ப்ரோக்ராம் போட்டு தான் எங்கே போவேன். அப்படி எல்லா விஷயத்துக்கும் திரும்புதல் இருக்குது. இது வந்து பிராக்டிக்கலாக எல்லாம் படைத்து வைத்திருக்கா. திரும்புதல் என்பது கண்டிப்பாக போகிற யாருக்குமே திரும்புதல் இருக்கிறது. அது மாதிரி தான் இந்த உலக வாழ்க்கை என்பது இந்த உலகத்திலேயே நீ வாழ்வதற்காக கொஞ்ச காலம் படைத்து வைத்திருக்கிறேன், உன்னுடைய சௌகரியத்திற்காக படைத்திருக்கிறேன். கண்டிப்பாக திரும்புதல் இருக்கிறது. அந்த திரும்புதலை யாரெல்லாம் ஒழுங்காக விளங்கிக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு படிப்படி இருக்கிறது என்று சொல்லி மிக முக்கியமான பாயிண்டை அல்லாஹ் சொல்ற இந்த 2 வசனங்கள் சொல்றாரு. அப்ப இந்த 2 வசனங்கள் நம்ம ஓதி இருக்கிறோம், தனித்தனி வார்த்தை அர்த்தம் வச்சிருக்கிறோம், கோர்வை அர்த்தம் வச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் அதில் உள்ள விஷயங்களை வந்து விளங்கி பார்க்கிறோம். நமக்குள்ள அறிவை கண்டு முதல்ல விளங்கி பார்த்துட்டாக்கா நன்றாக விளங்கும் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். யாருக்கு விளங்கும் என்று சொன்னால் முதலாவதாக அல்லாஹ்வை விளங்கி அவனை பற்றி சரியாக விளங்கி விட்டு அவன் பக்கம் யாரெல்லாம் திரும்புகிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே விளங்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதனால தான் அல்லாஹ் சொல்றான், தெரியாத விஷயத்தை பற்றி நீ குழப்பிக்காத, செத்த பிறகு எழுப்பப்படுவாமா என்று நினைத்து கொண்டு குழம்பிக்காத. அது நான் சொல்றேன், எழுப்பப்படுவேன் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். சொன்னவன் யாரு? சாதாரண ஆளு கிடையாது. ஒரு மனுஷன் ஜோசியக்காரன் சொல்றத விட்ட வந்து ஓவிட்டு சொல்றது உன்னை படைத்தா சொல்லிக் கொண்டிருக்கேன் நான். அதனால பார்க்காத விஷயத்தை பற்றி குழப்பிக் கொள்ளாமல் பார்க்கின்ற விஷயத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டே என்று சொல்லி நல்லா அந்த 2 வருஷம் பதிவு செய்யலாம். இன்னும் பல விஷயங்கள் எல்லாம் பார்க்க சொல்றாங்க. அதை நாளை தினம் பார்க்க இருக்கிறோம். அப்ப குர்ஆனை இதுதான் முறை. ஓத வேண்டும், படிக்க வேண்டும், விளக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும், நடைமுறைப்படுத்த வேண்டும், அந்த அடிப்படையில் வாழ வேண்டும். அதற்காக இறக்கப்பட்ட இந்த குர்ஆன் இருப்பதால் தான் அல்லாஹ் சொல்றான், ஆதா பயானுன் லின்னாஸ், இது உலக மக்கள் அனைவருக்கும் பயானாக இருக்கிறது, புதன் நேர்வழியாக இருக்கிறது, இன்னும் மகிழ்வுக்குள் முத்தக்கி யாரெல்லாம் அஞ்சு வாழ்கிறார்களோ அவர்களுக்கு இதில் உபதேசம் இருக்கிறது என்று சொல்லி தெளிவாக அல்லாஹ் பதிவு செய்கிறார். அப்ப தெளிவாக சொன்ன விஷயத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ளாமல் வாழ்கிற வாழ்க்கை அமைப்பு நம்மிடத்தில் இருக்கிறது. அதை இன்ஷா அல்லாஹ் புரிந்து கொண்டு வாழும் பொழுது சரியான கல்வி ஞானம் நமக்கு கிடைக்கும். அந்த கல்வி ஞானம் உள்ளே வரும் பொழுது நாம் வச்சுக்கிட்டு இருக்கிற இந்த கல்வி ஞானம் வெளியே போயிட்டே இருக்கும். அப்போ உண்மையான கல்வியை கொண்டு வாழ ஆரம்பித்து விடுவோம். அதற்கான அருமான் எனக்கும் இந்த குடும்பத்திற்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உலகத்தில் அனைவருக்கும் அருள்பாலிப்பானாக. பாக்கரதாவான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ்.